يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واصلح لنا يا وصينا صل وسلم دائما ابدا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமான ரமலானிலே அருள் நிறைந்த ஜும்மாவுடைய இரவாக இருக்கிறது. நாளை இன்ஷா அல்லாஹ் பாக்கியமான ஜும்மாவுடைய நாள். எனவே ரமலானிலே ஜும்மா வருவது என்பது இன்னும் ஒரு மகத்தான பாக்கியமானது. அதனால் இந்த நாட்களை எல்லாம் மிக்க பேணுதலோடும் அல்லாஹுடைய அருளை நிரப்பமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயும் நம்முடைய காரியங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா இந்த புனித ரமதானை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பாக்கியமானதா அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சங்கைக்குரிய முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட இந்த அன்ஆமிலே அல்லாஹு தாலா 20வது ஆயத்தில் யூதர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். வேதத்தை கற்றிருந்தார்கள், அதே நேரத்தில் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, அந்த வேதத்தின்படி அவர்கள் நடக்கவில்லை என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான். கல்வி என்பது மனித வாழ்க்கையிலே கிடைக்க பெறக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியம். கல்வி ஞானம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஹைரன் கசீரா, அதிகமான ஹைர், பொருளாதாரத்தை கூட ஹைர் என்றுதான் சொல்கிறான். ஆனால் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது ஹைரன் கசீரா, மிக உயர்வான அதிகமான பயனை தரக்கூடிய ஹைர் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 779 இடங்களிலே கல்வி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், சொற்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா எத்தனையோ பாக்கியங்களை கொடுத்தான். என்றாலும் கூட கல்வியை பற்றி சொல்லும் பொழுது மாத்திரம் வஅல்லமக மாலம் தகுன் தஅலம், நாயகமே தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கற்று தந்தான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா, அல்லாஹ் செய்த அருளிலேயே மகத்தான அருள் அதுதான் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இதுவரை உலகத்தில் வந்தவர்கள், வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானம் கொடுக்கப்பட்டேன் என்று சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், குல் ரப்பி ஜித்னி இல்மா. அவன் வழியாக உலகத்திற்கு அல்லாஹ் சொல்ல வைத்தான். அவர்கள் வழியாக நாயகமே யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி என்று கேட்கும்படி சொன்னார். அதனாலே கல்விக்கு ஒரு முடிவுங்கிறது கிடையாது. கல்விங்கிறது எல்லா மேன்மைகளையும் பெற்றுத்தரும். கல்விங்கிறது எல்லா விதமான உயர்வையும், கல்விக்கென்று தனி சிறப்பு இருக்கிற காரணத்தினால்தானே மனிதனை படைத்த நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு கௌரவமா அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்ததாக சொல்லி காண்பிக்கிறான். அருமையானவர்களே, கல்வி நம்முடைய உள் வெளிச்சத்திற்கானது, நம்முடைய அறியாமையை போக்கக்கூடியது, சிந்தனையை தெளிவுபடுத்தும். கல்வி இருக்கிறதே அறிவு வளர்ச்சி என்பது மனிதனுடைய சிந்தனையை தெளிவுபடுத்தும். ஒரு தடவை தனிநாயகத்திலே ஒரு கேஸ், உலகத்துல தீர்ப்பு சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரவங்க செய்தன அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு சின்ன விவகாரம் வருது. அதாவது 3 பேர் சேர்ந்து சொன்னாங்களாம், எங்களுடைய தகப்பனார் இறக்கும் பொழுது 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிட்டார். 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிட்டார். அதுல சொன்னாரு, முதல் மகனுக்கு பாதி, 2வது மகனுக்கு 3ல் 1, 3வது மகனுக்கு 9ல் 1, அப்படி பங்கு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இருக்கிறது 17. 17 முதல்ல எப்படி பாதியாக்க முடியும்? அதனால பல பேர்த்தையும் போனாலும் இது எப்படிங்க செய்ய முடியும், இது எப்படிங்க செய்ய முடியும்னு தள்ளி விட்டுனாங்க. கடைசியில அலிநாயகத்துல வந்த உடனே செய்தன அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சரி இருக்கட்டும், அது பங்கு வச்சு கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது, அதையும் சேர்த்து வச்சுக்கங்கன்னாங்களாம். எங்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது, அதையும் சேர்த்து வச்சுக்கங்க. எத்தனை ஆச்சுங்க? 18 ஆச்சா? 18ல பாதி எத்தனைன்னு கேட்டாங்க. 9 ஆச்சு. நீங்க 9 வச்சுக்கன்னா. அப்புறம் 18ல 3ல் 1, 18ல சுலுஸ், 3ல் 1 அப்படின்னு சொன்னா, இப்ப 3ல் 1 வகுத்தாச்சுன்னா எத்தனை வருதுங்க? ரொம்ப கரெக்டா சொல்லலாம், அப்படி சின்ன பிள்ளை எல்லாம். அப்ப 6. சரி, அப்ப ஏற்கனவே ஒரு ஆளுக்கு
9 கொடுத்தாச்சு. அப்புறம் 2வது இன்னொரு ஆளுக்கு 6 கொடுத்தாச்சு. அப்புறம் 9ல் 1 சொல்லும் பொழுது 18 வகுத்தாச்சுன்னு சொன்னா எத்தனை வருது? 2 வருது. அப்ப சொன்னாங்களா ஆக மொத்தம் எத்தனை ஆச்சு? 17 ஆச்சு. என் ஒட்டகத்தை நான் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. என் ஒட்டகத்தை நான் எடுத்துக்கிறேன்னாங்களா. இப்படி சிந்தனை தெளிவை தருவது அறிவு. அறிவு என்பது மனிதனுடைய சிந்தனையை தெளிய வைக்கும் என்பதிலேயும் சந்தேகமே இல்லை. அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக இறக்கி வைத்த ஆரம்பமான 5 வைர வரிகள், குர்ஆன் ஷரீஃபிலே முதலாக நுபுவத்தினுடைய ஆரம்பத்தின் 5 வைர வரிகள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலும் அல்லாஹு தஆலா சொன்னார். அருமையானவர்களே, ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொன்னால் ஆன்மீகம் அர்த்தம். உங்களை படைத்த ரப்பினுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுங்கள் என்றால் ஆத்மார்த்தமான கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை அல்லாஹு தஆலா அலக்கிலிருந்து தான் படைத்தான். அலக்குன்னா அது ஒரு சதை துண்டு, நல்ல சவுச்சி துப்புனா அது எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் அலக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மனிதனுடைய படைக்கப்பட்ட விதத்தை பற்றி ஆய்வாளர்கள் சொல்கிறார். அதனால் அல்லாஹு தஆலா கல்வியை சொல்லும் பொழுது முதலாவது ஆத்மார்த்தமான கல்வியை படிங்கள் என்று சொன்னார். 2வது அல்லாஹ் சொல்லும் பொழுது உலகியல் ரீதியான அறிவார்ந்த அறிவியல் ரீதியான கல்வியையும் கற்றுக்கொள்ளும்படி அல்லாஹு தஆலா சொன்னார். அருமையான பெருமக்களே, அதனாலே கல்விங்கிறது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓரளவு நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்னைக்கு சொல்றாரு அன்னையிலிருந்து ஜஹாலத் ஆரம்பிக்குது, அறியாமை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால கல்விக்கு ஒரு முடிவு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரையில உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாம் பிரிக்க இல்லை. மார்க்கம் எப்படி பிரிக்குதுன்னா பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி அப்படிதான் பிரிக்குது. மனிதனுக்கு பயனுள்ள கல்வி அது சிறந்த கல்வி, பயனற்ற கல்வி என்பது அது பயன் இல்லாதது என்பதை பிரிக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்விடத்துல கல்வியை மாத்திரம் கேட்காதீங்க, நாஃபியான இல்மை தாய ரப்பே, பயனுள்ள கல்வியை தா ரப்பே. எப்படி குழந்தையை கேட்கும் பொழுது சாலிஹான குழந்தைன்னு கேட்கணும், அது மாதிரி பயனுள்ள கல்வியை தா ரப்பே என்றுதான் கேட்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பயனுள்ள கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை தரும், மனிதனை மனிதனாக புனிதனாக மாற்றும். அதே போல் நம்முடைய தேவை, கல்வியை கொண்டு தேவை மனப்பான்மையை விட சேவை மனப்பான்மை அதிகரிக்கும். கல்வியை கொண்டு நம்முடைய தேவை என்ன, 1000 தேவை இருக்கலாம், தேவையினுடைய மனப்பான்மையை விட சேவையின் மனப்பான்மை அதிகரிக்கக்கூடியதுதான் கல்வி. அதனாலதான் உலகத்திலேயே ஹதீபுல் அம்பியா, நபிமார்களிலேயே சிறந்த பேச்சாளர் சீனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு உண்டான காரணத்தை எழுதும் பொழுது குர்ஆன் ஷரீஃபில் உள்ள ஒரு 3 ஆயத்தை தான் அவங்க சொல்லி காமிச்சது. அவங்க சொன்னாங்களா, என்னுடைய கல்வி ஒமா உரீது அன் உகாலிபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன், எதை நான் சொல்றேனோ அதுக்கு மாத்தமா நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எதை சொல்கிறேனோ அதற்கு மாற்றமா நான் செய்ய மாட்டேன், எதை சொல்றேனோ அதைத்தான் நானும் செய்வேன். அது மாதிரி இது உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாஅத், முடிந்தவரை என்னுடைய கல்வியை கொண்டு மற்றவர்களுக்கு இஸ்லாஹை நன்மையைத்தான் நாடுவேன், யாருக்கும் கெடுதலை கல்வியை கொண்டு நாடக்கூடாது. அதே மாதிரி நான் உலகத்துல 1000 விஷயத்தை சொன்னாலும் ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், நல்வுதவி என்பது அல்லாஹுவை கொண்டுதான் ஏற்படும். பெரிய தத்துவங்களை சொன்னாலும் கூட அதற்குண்டான பயன்பாடும் நல்வுதவியும் ரப்பை கொண்டுதான் ஏற்படும். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். இந்த 3 அடிப்படை அம்சங்களை உங்களுடைய வாழ்க்கையில பேணிய காரணத்தினால்தான் உலகத்திலே கல்வியை சொல்வதிலே, பேச்சை சொல்வதிலே ஹதீபுல் அம்பியா, நபிமார்களில் சிறந்தவராக பேச்சாளர்களில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அறியப்படுகிறார். கல்வியாளர்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாடு இருக்குது. கல்வியாளர்களுக்கு மற்றவங்களை விட படிச்சவனாம அப்படி கேக்குறாங்க இல்லையா, படிச்சவனா இப்படி செய்யறான்னு கேக்குறாங்க இல்லையா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா படைச்சு வலா தக்ரமா ஆதிஹி ஷஜரா, மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். மரத்துக்கிட்ட போகாதீங்கிறது அல்ல, கல்வியாளர்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது. எல்லாரும் மாதிரி செயல்பட முடியாது, அவர்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதைத்தான் அந்த ஆயத்து நமக்கு உணர்த்தி காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்துல தீனை சொல்றதுக்கு முன்னால மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால இருந்து ஒரு படம் உங்களை தாக்குறதுக்கு வருதுன்னு சொன்னா நம்புவீங்களான்னு கேட்டாங்க. எடுத்தோன்னு சொல்ல வேண்டியதானே, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் நபி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்புவோம். உங்கள் விஷயத்தில் உண்மையை தவிர எங்களுக்கு வேற எந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? மக்களுக்கு கல்வியை
தீனை இதாயத்தை சொல்வதற்கு முன்னாலே ஒழுக்கம் சார்ந்த ஒரு நிலையை நம்ம இடத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் கல்வியாளர்களுடைய இலக்கணம் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, அதனாலதான் ஒரு கவிதைகளை சொல்லுவாங்க, பையன் குன்த லா தத்ரி ஃபதில்க முஸீபத்துன். ஒரு விஷயத்தை தெரியலன்னா அது ஒரு முசீபத் தான். பையன் குன்த லா தத்ரி ஃபதில்க முஸீபத்துன். ஒரு விஷயத்தை தெரியாட்டா ஒரு முசீபத்து தான். ஆனா வயின் குன்த தத்ரி ஃபல் முஸீபத்து ஆகும். விளங்கிருந்தேன்னு சொன்னா உன்னுடைய முசீபத்து கொஞ்சம் கூடுதலானதுன்னு சொல்லுவாங்க. விளங்கல்ல ஒரு முசீபத்து, விளங்குனா உன்னுடைய முசீபத்து ரொம்ப பெரிய முசீபத்துன்னு சொல்லுவாங்க. என்ன கல்வியாளராக அது விஷயத்தை விளங்கியவராக ஆகிவிட்டால் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையும் அது மிக முக்கியமானது என்பதுதான் கல்வியினுடைய அசலான நோக்கம் என்று பெருமக்கள் சொல்வார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இன்னைக்கு சொல்லும் பொழுது இன்று ஓதப்பட்ட ஆயத்திலே யஅரிஃபூனஹு, இந்த யகூதிகள் இருக்கிறார்களே வேதக்காரர்கள் நாயகத்தை அறிந்திருக்கிறார்கள். கமா யஅரிஃபூன அப்னாஹும், பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளையை தெரிவதை போல், பெற்றோர்களுக்கு பிள்ளை அடையாளம் காணுவதை போல அந்த அளவிற்கு விளங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை கொண்டு பயன்பெற்றார்களா என்றால் அதை கொண்டு பயன்பெறவில்லை. கல்வியாளர் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார்களே தவிர எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் சொன்னாங்களே தவிர கல்வியினுடைய நோக்கம் எதுவோ, கல்வி என்பது அறியாமையை போக்கும், கல்வி என்பது உள் வெளிச்சத்தை தரும், கல்வி என்பது ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்வை உண்டாக்கி தரும் என்ற அடிப்படையை மறந்துட்டான். அல்லாஹ் தஆலா காரூனை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். காரூன் இருக்கிறான பெரிய செல்வந்தன், உலகத்தில் அவன மாதிரி பணக்காரன் இல்லை. எந்த டிஜிட்டல்லையும் அவனுடைய பணத்தினுடைய அளவு வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஏராளமான பணம் பொருளாதாரம் அவ்வளவு உச்சம். குர்ஆன் ஷரீஃப் அவனை பற்றி விளக்கி சொல்கிறது. அவன் பணம் எக்கச்சக்கமா கொடுத்த உடனே அலங்காரங்களோடு மக்களுக்கு முன்னாலே சமூகத்திற்கு முன்னால் வெளிப்பட்ட அந்த நேரத்துல பல பேர் நினைச்சாங்களாம், யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், எங்களுக்கு இந்த காரூன் மாதிரி செல்வம் இருந்தா, இந்த காரூன் மாதிரி எங்களுக்கு பொருளாதார வளம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொன்னாங்களாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வகால் அல்லதீன ஊத்துல் இல்ம், யார் அறிவுஞானம் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் சொன்னார்கள், வைலக்கும் உங்களுக்கு நாசம்தான், சவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில சாலிஹா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது இருக்கிறதே, ரப்பினுடைய சவாப் இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஈமானும் சாலிஹான் அமலும் ஒழுக்கம் சார்ந்த அந்த வாழ்க்கை தான் உயர்வானது என்று கல்வியாளர்கள் சொன்னார். கல்வியினுடைய நோக்கம் என்பது மனித வாழ்க்கையை சீராக்குவதும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு நிலையும் தான். அது அல்லாம கல்வி கத்திருக்கிறாங்க, ஒழுக்கம் சார்ந்த நிலை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே 2 உதாரணங்களை சொல்கிறார். 2 உதாரணங்களை மஸலுல்லதீன ஹம்மிலு தௌராத், தௌராத்தை கற்றார்கள், வலம் யஹ்மிலுஹா, அதன்படி செயல்படவில்லை என்று சொன்னால் கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போல. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போல. இன்னிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய இறைநேசரை சொல்வான், பல்லாமை சொல்வான். அவருக்கு நாம் ஞானத்தை கொடுத்திருந்தோம், எல்லா வகையான அறிவையும் வழங்கியிருந்தோம். ஆனால் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டார், மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார். கமசலுஹு கமசலில் கல், அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம். அதனால கல்வியை ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் பயனுள்ள கல்வியாக, மனித வாழ்க்கைக்கு நன்மை வைக்கக்கூடிய கல்வியாக, மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய கல்வியாக, உலகத்தினுடைய நம்முடைய தேவைகளை விட சேவை மனப்பான்மையோடு செயலாற்றக்கூடிய கல்வியாக கல்வி இருக்க வேண்டும் என்பதை கல்வியினுடைய அடித்தளமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயனுள்ள சிறந்த கல்வி ஞானத்தை நமக்கு அதிகப்படுத்தி தந்தருள்வானா. பயனற்ற கல்வியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. நம்முடைய கல்வி என்பது ரப்பினுடைய பொருத்தத்தையும் எல்லா விதமான ஒழுக்க வாழ்வையும் நமக்கு தேடித்தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.